ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரோட் சைட் காளான் பார்க்க போகிறோம். அது என்னடா ரோடு கடை காளான்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ கரூர்லேயும் நிறைய கடைகளில் இருக்குது. ஒன் ஆஃப் ஆர் ஃபேவரைட். இது பேர் தாங்க காளான். பட் பாருங்கள், முட்டைக்கோசு தான் நிறைய எடுத்திருப்பாங்க. கேபேஜ் விலையும் கம்மி. அப்போ தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இல்லைங்களா? டேஸ்ட் அல்லுங்க. 2 கப்பு கேபேஜுக்கு வெறும் 1 கப் தான் காளான் எடுத்திருக்கோம், பொடிசாக கட் பண்ணி. இது பைண்டிங்க்கு 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெசிபி கார்டில் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், எண்ட் ஆஃப் த வீடியோலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இதோடு கூட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போடுறோம். நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கரம் மசாலாவும் இதோட ஆட் பண்ணிக்கிறோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஜஸ்ட் ஃபோக் வச்சு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நமக்கு கை தாங்க கரெக்டு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா அந்த உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கணும் இல்லைங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். லைட்டாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப குழவாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வேணும்னா கடைசியாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். கலர் நான் போட மாட்டேன். அதனால் அதுக்கு பதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் கூட போட்டுக்கலாம். பட் நம்ம சோயா சாஸ் போடுறதுனால இது கலர் கூட தேவைப்படாது. பாருங்கள், இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவு மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக ஒரு பக்கடா மாதிரி ரவுண்டாக போட்டுடுறோம். நல்ல ஹாட் ஆயிலில் போடுறோங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு கேபேஜ் அண்ட் கொஞ்சமாக தான் மஷ்ரூம் இருக்குது, ஆனியன் இருக்குங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் இல்லை கருகி போயிடும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டு நல்லா எடுத்துடுறோங்க. இதுவே பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் டீயோட கூட இதை ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். அவ்வளோதாருங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன். நல்லா முருகலாக வந்த பின்னாடி நம்ம அதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுறோம். இதுவே ஒரு சூப்பர் ஸ்நாக். பட் நாம் ரோட் சைட் காளானுக்கு இந்த சாஸியாக பண்ண போகிறோம். இதை தனியாக வச்சிடலாம். இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வெங்காயம், நல்ல வெங்காயம் இன்னும் கூட நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆனியன் பிடிச்சதுன்னா. நல்லா அந்த வெங்காயம் வதங்கட்டும். சோயா சாஸ், இதில் மெயின் சோயா சாஸ் தாங்க. அதுதான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகுத்தூளும் போட்டிருக்கோம், கூட கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு. இந்த வெங்காயம் சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூட கொஞ்சம் கொத்தமல்லி. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோங்க. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணணுன்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கட்டி இல்லாமல் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். கண்டிப்பாக இது கலந்து விடணுங்க, இல்லைனா கட்டி தட்டிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இது ஊற்றின பின்னாடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அங்கங்கே கட்டி ஆயிரும். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் போட்டோடனே டெக்ஸ்சர் எப்படி மாறிடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா திக்கன் ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம சால்ட்டோ இல்லை காரமோ நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அது இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நம்ம போடுறோம். நீங்கள் குட்டியாக போட்டிருந்தா அப்படியே போடலாம். கொஞ்சம் பெரிய போண்டாவாக போட்டிருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி பிச்சு கூட போட்டுடலாங்க. போட்டு நல்லா ஒரு குவிக்காக ஒரு ஸ்டர் பண்ணிக்கலாம். பச்சை வெங்காயம் கூட பச்சை கேரட் கூட துருவி போடலாம். இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை, ஸோ நான் அது போடலை. பாருங்கள், வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி அழகாக சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பர் டேஸ்டியாக. இன்றைக்கி நான் லஞ்சோடவே வச்சுருந்தேங்க. ஃப்ரைட் ரைஸோடு கூட வச்சுருந்தேன். அல்டிமேட் டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.